This video is sponsor is Gen Revise. இதில் வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நமக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திருப்தியான ப்ராடக்ட்டு வந்து கண்டிப்பாக இதில் வந்து கிடைக்கும். இது வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ண முடியும். நம்ம போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியாக ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். நாங்கள் ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஷேர் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருள் கிடைக்கும்னு நம்புகிறோம். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உடற்பயிற்சி செய்வதனால நமக்கு ஏற்படும் நன்மைகள் பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். தினமும் உடற்பயிற்சி செய்வதனால நமக்கு வந்து ஏகப்பட்ட நன்மை வந்து இருக்குது. உடல் முழுவதும் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து உடற்பயிற்சி செய்வது மிகவும் அவசியமான விஷயம். உடற்பயிற்சி செய்வதனால உடல் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கும். அப்புறம் மூளையும் உடலையும் மனமையத்தையும் சேர்த்து நம்ம வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு வந்து உடற்பயிற்சி செய்வது வந்து மிக மிக அவசியம். நமக்கு உடற்பயிற்சி செய்வதனால தனிப்பட்ட பலன்கள் வந்து நமக்கு நிறையவே கிடைக்குது. அதனால் நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும். உடற்பயிற்சி செய்வதனால உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்கிறது. அப்புறம் உடலில் வந்து இரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கிறது. நம்ம வந்து உடற்பயிற்சி செய்வதனால நமக்கு வந்து தினசரி உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு ஏதாவது அடிபடுதுன்னா உடனே இரத்த குறைதல் வந்து கட்டுப்படுத்துகிறது. அதிகமாக இரத்தம் வெளியேறாமல் தடுக்கிறது. இதனால் கண்டிப்பாக நம்ம இந்த உடற்பயிற்சி செஞ்சு நன்மைகளை பெற வேண்டும். உடற்பயிற்சி செய்வதனால தினமும் வந்து 30 முதல் 40 நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்தால் நம்ம உடலுக்கு நிறைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குது. அதனால் கண்டிப்பாக நாம் இதை ட்ரை பண்ணி பார்த்து நன்மை பெற வேண்டும். உடற்பயிற்சினால் ஏற்படும் நன்மைகள் வந்து நம்ம வந்து 30 நிமிஷம் ஒரு 40 நிமிஷம் நடந்தால் தான் நம்மளோட உடலும் மனமும் சரியான கட்டுக்கோப்பில் இருக்கும். சரியாகவே இருக்கும். அதனால் உடலை மனமையும் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்கிறது வந்து நமக்கு வந்து நல்லது. உடற்பயிற்சி செய்வதனால இரத்தத்திற்கு ஆக்சிஜன் வந்து அதிகமாக கிடைக்கிறது. காலையில் வந்து உடற்பயிற்சி செய்ததுனால நம்மளுக்கு மூளை வந்து இப்போ புத்துணர்ச்சி வந்து அதிகமாகவே கிடைக்கிறது. உடலையும் மனதையும் நம்ம வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நடைப்பயிற்சி 30 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மளோட சூழ்நிலை அப்புறம் இந்த காலத்தில் உள்ள உணவு பழக்கம் எல்லாமே நம்மளுக்கு வந்து நிறைய நோய்களை தான் தருது. அதனால் கண்டிப்பாக நம்ம 30 முதல் 40 நிமிஷம் நடைப்பயிற்சி செய்வது ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி செய்தாலும் கூட நம்மளுக்கு இந்த கால சூழ்நிலையும் உணப்பழக்கம் தான் அதிகமாக நோய்கள் தான் தருது. அதனால் 30 முதல் 40 நிமிஷமாவது காலையில் எழுந்திரிச்சு நடந்தாலோ நடைப்பயிற்சி மேற்கொள்வது வந்து நம்மளுக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.